வளைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியலையே. யார் என்ன பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காவோ? நம்ம மருமக தான் அடுக்கலையில நின்னுட்டு நம்மள பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காளோ? அவ என்னத்துக்கு இப்ப நம்மள பத்தி நினைக்க போறா? ஏமா யாத்தாடி ஏ செல்லம்மா மேனகா வாமக்கா. எம்மா எப்படிமா இருக்க? காலையில இருந்தே இடது காசி வளைஞ்சுக்கிட்டே இருக்க. யார் நம்மள பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கான்னு யோசிச்சிட்டே இருந்தமக்கா. நான் தாமா காலையில இருந்தே உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், எப்படா எங்க அம்மாவை பாப்போன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தம்மா. அதான பார்த்தேன். ஏன் செல்லம்மாவ என்னதானே நினைச்சுக்கிட்டே இருப்பா. நாளைக்கு தானம்மாக்கா நீ வீட்டுக்கு வருவேன்னு சொன்ன. ஆமாம்மா நாளைக்கு தான் வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் சம்மந்திகாரி ஒருத்தி இருக்கா இல்லம்மா, அவ மெட்ராஸ்ல இருந்து நேத்துக்கு சாயங்காலமே ட்ரெயின்ல கிளம்பி இன்னைக்கு காலையிலேயே எங்க வீட்டுக்கு வந்து இறங்கிட்டாமா. ஓஹோ பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளோ? நல்ல வேலைம்மா. நான் நேத்துக்கு பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணி தான் வச்சிருந்தேன். என் சம்மந்திகாரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வந்தாளா? நான் அதே ஆட்டோல பேக் தூக்கி போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் பிடிச்சு இங்க வந்துட்டோம்ல. எப்படிமா என் திறமை? பின்ன என் மவ புத்திசாலில புத்திசாலித்தனமா தானே யோசிப்பா. என்னம்மா பொங்கலுக்கு நீங்க ஒரு வாரம் வந்து கிடப்பா, நான் அவளுக்கு சோறு பொங்கி தட்ட முடியுமா? எனக்கு என் மாப்பிள்ளையும் என் மாமியார் தான் சோறு பொங்கி தாராவோ. நான் இவளுக்கெல்லாம் கிடந்து வேலை பார்த்து கிடக்க முடியுமா? அதான் பேக்க தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு பொங்கல் கொண்டாட வந்துட்டேன். ஏன் சம்மந்திகாரி பொங்கல் கொண்டாடுறதுக்கு அவ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா, அதே மாதிரி நானும் பொங்கல் கொண்டாடுறதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நீ செஞ்சதாமக்கா கரெக்ட். ஆஹா இவ எப்ப இங்க வீட்டுக்கு வந்தா? பொங்கலுக்கு வந்திருப்பாளோ? அப்படியே தான் இருக்கும். இவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிரணும்னு நினைச்சோம். ஆனா இவ ஆளுக்கு முன்னாடியே வந்துட்டாள. பொங்கல் பரிசு வீடு தேடில வந்திருக்கு. இந்த மனுஷன்ட்ட கேட்டதுக்கு நாளைக்கு தான் என் தங்கச்சி வருவான்னு சொன்னாரு. கடைசியில என்னையும் ஏமாத்திட்டாரா. இன்னைக்கு இருக்கு அந்த மனுஷனுக்கு. ஏமக்கா இப்படி துரும்பு கணக்க இளைச்சி போயிருக்கா? என்னது துரும்பு கணக்க இழைச்சு போயிருக்காளா? மாப்பிள்ளையும் மாமியாரும் செஞ்சு கொடுக்க சாப்பாட்டை நல்லா உட்காந்து தின்னுபிட்டு ட்ரம் கணக்க இருக்கா. இவளை பார்த்தா துரும்பு கணக்க இழைச்சு போயிருக்கான்னு சொல்லுதாங்க. மக்கா சாப்பிடுதியா மக்கா? காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது என் மாப்பிள்ளை இட்லி ஊத்தி சட்னி அரைச்சி சாம்பார்லாம் செஞ்சுதாவா வச்சிருந்தாரு. நான் கொஞ்சம் போல ஒரு 6 இட்லி மட்டும் தின்னுட்டு வந்தேன் பாத்துக்க. என்னது 1/2 டஜன் இட்லி கொஞ்சம் போலையா? பஸ்ல வந்தேன் பாத்தியா, எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டுமா. சாப்பிடுதேன். ஆமா உன் மருமவ என்னதான் சமைச்சு வச்சிருக்கா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு மக்கா, அவ செஞ்சு தருவா. ஆமா இது ஹோட்டல்ல இவங்க ஆர்டர் பண்ணது எல்லாம் வரிசை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இவ சம்மந்திகாரி பொங்கலுக்கு அவ வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இவ பேக்க தூக்கிக்கிட்டு இங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. இங்க நான் இவளுக்கு வேளைக்கு 3 நேரமும் சமைச்சு கொட்டணுமா? அம்மா எனக்கு முறுமுறுன்னு முறுவல் தோசை சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. மைனிகாரிய தோசை சுட்டு தர சொல்லு. சரிமாக்கா சீக்கிரமா தோசை சுட்டு கொண்டு வர சொல்லுதே. நீ வயிறு பசி தாங்க மாட்டேல்ல? சரிமா. இப்ப மாமியார் கிளவி ஆர்டர் சொல்ல போறாவோ. நம்ம அடுக்காலைக்குள்ள காது கேட்காத மாதிரி நின்னுட வேண்டியதான். மர்மோளா எம்மாடி மர்மோளா, என்ன அணக்கத்தையே காணல? மர்மோளா ஏன் மர்மோளா? நான் மர்மோளேன்னு ஒரு வார்த்தை கூட்டா போதும் எத்தேன்னு ஓடி வந்து நிப்பா. இப்போ என்னடா அணக்கம் இல்லாம இருக்கு? வீட்டுல இருந்து கிளம்பும் போது 1/2 டஜன் இட்லி திருட்டு வந்தாலாம். இங்க வந்த உடனே மேடத்துக்கு வயிறு பசிச்சிட்டாம்ல. வீட்டுலங்க வேலை செய்யறதுக்கு தான் ஆள் இருக்குல்ல, அப்புறம் மேடத்துக்கு பசிக்காம என்ன செய்யும்? சே இவ இப்படி பிளான் போட்டு இங்க வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் நேத்தைக்கே எங்க அம்மா வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிருப்பேன். இப்போ தங்கச்சிக்காரி வரதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாமலா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த மனுஷன் வரட்டும், எப்படியும் கேட்ட வேண்டியதான். சே நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணுலாம் நடக்கு. இவ சம்மந்திக்காரி மெட்ராஸ்ல இருந்து பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்துட்டான்னு இவ உடனே கிளம்பி அங்க இருந்து இங்க வந்துட்டா. அப்ப நானும் அதையே தானே செய்யணும். ஐயோ சின்ன பொண்ணு மொழிய பார்த்தாலே கோபமா இருக்கான்னு தெரியுது. இப்ப நான் அவகிட்ட என்னன்னு சொல்ல? சின்ன பொண்ணு வாரும் உமரத்தான் இவ்வளவு நேரமா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியே சின்ன பொண்ணு என்னையா நீ தேடிக்கிட்டு இருக்கா? ஆமா உங்க தங்கச்சி இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்காள, உங்ககிட்ட சொல்லாமலா வந்திருப்பா? சின்ன பொண்ணு உண்மையிலேயே எனக்கு தெரியாது சின்ன பொண்ணு. நாளைக்கு தான் வாரேன்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு காலையிலேயே கிளம்பி திடீர்னு வந்து நிக்கா. எனக்கு எப்படி தெரியும்? வாயில வர்றது அவ்வளவு பொய். அவ இப்படி வாரான்னு சொன்னா நான் ஏதாவது ஏசுவோம்ல, அதுக்கு தானே என்கிட்ட மறைச்சிட்டீங்க. உண்மையிலேயே சின்ன பொண்ணு உங்ககிட்ட நான் எதுவுமே மறைக்கணும்னு நினைக்கல. அவ இன்னைக்கு வாரான்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னத்த செய்ய, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணுல நடக்கு. சின்ன பொண்ணு அதெல்லாம் இருக்கட்டும், கோவப்படாத. என் தங்கச்சி பஸ்ல வந்த பத்தியா, அவளுக்கு ஒரே வயிறு பசிக்கா. 2 தோசை மட்டும் சுட்டுதாயா?
அதானே பார்த்தேன். அண்ணன் இன்னும் தங்கச்சிக்காக எதுவுமே கேட்கலையேன்னு நினைச்சேன். ப்ளீஸ் சின்ன பொண்ணு, ரெண்டே 2 தோசை மட்டும் சுட்டுதா. ஆமா, இப்ப 2 தோசைன்னு சொல்லுவீரு. அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி அங்க உட்காந்துக்கிட்டு, மைனி எனக்கு ஒரு முட்டை தோசை சுட்டுத்தாங்க, அப்புறம் மைனி எனக்கு ஒரு பொடி தோசை சுட்டுத்தாங்கன்னு ஆர்டர் போடுவா. இது என்ன ஹோட்டலா? நீங்க எல்லாம் ஆர்டர் பண்ணணும், நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. கோபப்படாத சின்ன பொண்ணு, நீங்க பேசிக்கிட்டு இருக்குது என் தங்கச்சிக்கு காதுல விழுந்துற போது. ஆமா, அப்படியே காதுல விழுந்தா மட்டும் அப்படியே பொட்டி படுக்கை எல்லாம் தூக்கிக்கிட்டா மாமியா வீட்டுக்கு போயிருவாளா? கோபப்படாத சின்ன பொண்ணு, ரெண்டே 2 தோசைன்னு தானே கேக்க. என்ன மைனிய முதல்ல 2 தோசை சுட்டு தர சொல்லு, அதுக்கப்புறம் ஒரு முட்டை தோசை, அப்புறம் ஒரு பொடி தோசை அதையும் சுட்டு தர சொல்லுனே. இவா ஒருத்தி, நானே சின்ன பொண்ணை எப்படியாவது பேசி சமாளிச்சு 2 தோசையை சுட்டு வாங்கிட்டு போயிடலாம்னு பார்த்தா, இவ சொன்ன மாதிரியே அவளும் முட்டை தோசை சுட்டு தர சொல்லு, பொடி தோசை சுட்டு தர சொல்லுன்னு சொல்லுதா. என் தங்கச்சியை நான் புரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையோ, ஆனா என் பொண்டாட்டி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. ஏற்கனவே கோவமா முழிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப படும் கோவமாலாம் முழிக்கா. இவகிட்ட இன்னும் என்னத்த சொல்லி சமாளிச்சு நான் தோசையை சுட்டு வாங்கிட்டு போவேன். இவங்க 2 பேர் கடையிலயும் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு கோவப்படாத, ஒரு 2 தோசையை மட்டும் சுட்டுதா. ஆமா, இப்ப அவ கேக்குறதெல்லாம் நான் செஞ்சு தந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் மத்தியானம் எனக்கு மீன் குழம்பு செஞ்சு தங்க மைனி, மட்டன் குழம்பு செஞ்சு தங்க மைனின்னு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பா. சின்ன பொண்ணு, நீ அதை பத்தி எல்லாம் கவலையே படாத. இப்ப எனக்கு 2 தோசையை மட்டும் சுட்டு தந்துரு. மத்தியானம் சமையல் பண்றதுக்கு நான் வேணா ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டு வரேன் சின்ன பொண்ணு. தயவு செஞ்சு 2 தோசையை மட்டும் சுட்டு கொடுத்துரு சின்ன பொண்ணு. ஓஹோ, உங்க கதையெல்லாம் அப்படி இருக்கோ? இந்தாரு, நீர் கேட்ட மாதிரி உமர் தங்கச்சிக்கு 2 தோசை. ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு. நன்றி எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கட்டும். நீங்க இவ்வளவு நேரமா கெஞ்சி கேட்டதுனாலதான் 2 தோசையை சுட்டு தந்திருக்கேன். அங்க போய் உங்க அம்மா தங்கச்சி முன்னாடி நின்னுகிட்டு ஒரு முட்டை தோசையை கொண்டா, அப்புறம் பொடி தோசையை கொண்டான்னு கேட்டீரு. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது சின்ன பொண்ணு. அப்படியே என் தங்கச்சி கேட்டாலும் மாவு தீர்ந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடுறேன், சரியா? என்னத்தையாவது சொல்லி சமாளியும், எனக்கு என்ன? எப்பா அந்த 2 தோசையை சுட்டு வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் தங்கச்சி. ஆமா, தங்கச்சி நம்மள பெரிய தங்கச்சி. இவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? நாளைக்குதான் ஊருக்கு கிளம்பலான்னு இருந்தேன். ஆனா இவ இப்ப வந்துட்டாள்ல, இனி ஒரு நிமிஷம் நாங்க இருக்க மாட்டேன். உடனே ஊருக்கு கிளம்பியே ஆகணும். அதுக்குண்டான பிளானையும் அவளையெல்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்கா. அதை இன்னைக்கு நிறைவேற்ற வேண்டியதான். எம்மா முறுமுறுன்னு தோசை மைனி நல்ல அளவோல சுட்டுருக்காவம்மா. நீ நல்லா சாப்பிடு மக்கா, வயிறு பசிக்குன்னு சொன்னல்ல, முதல்ல இந்த தோசையை சாப்பிடு. அதுக்கப்புறம் நீ கேட்ட மாதிரி முட்டை தோசை பொடி தோசைன்னு வரிசையா உங்க மைனி சுட்டு கொண்டு வந்து அடுக்குவா. ஐயோ, என் தங்கச்சி அமைதியா இருந்தாலும் எங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாளா? எப்படி நான் சமாளிக்க போறேனே தெரியல. என்ன மத்தியானத்துக்கு மைனி கிட்ட வெள மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க சொல்லுனே, அப்புறம் 5-6 முட்டையை அவிச்சு வைக்க சொல்லுனே. மேனகா, முதல்ல நீ இப்ப தோசையை சாப்பிடு. மத்தியானத்துக்குள்ள சாப்பாட்டா மத்தியானத்துக்கு பாத்துக்கிடலாம். வா தங்கச்சி அவளுக்கு பிடித்த சமையலா செய்ய சொல்லுதா. அதுக்கு என்னமா, சமையல் செஞ்சுட்டா போச்சு. என்னல செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லுதா? இல்லமா, சின்ன பொண்ணு செஞ்சு தருவான்னு சொல்ல வந்தமா. அதான் நான் பார்த்தேன். என்னங்க என்ன மைனி குரல் மாதிரி இருக்குல்ல? ஆமா மேனகா, உங்க மைனிக்காரி தான் சத்தம் போடுதா. பேசாம இருல, அடுக்காலையில கரப்பாம்பூச்சி எதையாவது பார்த்து பயந்துருப்பா. கரப்பாம்பூச்சிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டேக்காளா? என்னங்க? என்ன இப்பவும் மைனி தானே கூப்பிடுதாவோ? இவ்வளவு மரியாதையா என் பொண்டாட்டி என்ன கூப்பிடுறாளா? ஏமா கொஞ்சம் இருங்க, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். இவன் ஒருத்தன் மைனி ஏதோ சத்தம் போட்டு கூப்பிடுதாவல்லம்மா, அண்ணன் என்னன்னு போய் பாத்துட்டு வரட்டும். உங்க மைனிகாரி சரியான நடிப்புக்காரிடி. சரி, அப்படி என்னத்தான் நடிக்காமனு பாப்போமே. சின்ன பொண்ணு, என்னங்க? என்னாச்சு சின்ன பொண்ணு? ஏன் இப்படி டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா? என்ன பார்த்தா ஒவ்வொருக்கு டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அது ஏன் சின்ன பொண்ணு அழுதுகிட்டே டிஸ்கோ டான்ஸ் ஆடுதா? உங்க அறிவுல மண்ணை தூக்கி போட நானே வலிக்கு விழுந்து எந்திரிக்க முடியாம பெப்பர பேன்னு கிடக்கு. என்ன பார்த்து டிஸ்கோ டான்ஸா ஆடுதான்னு கேக்கீங்க? எம்மா அங்க பாத்தியா மைனிகாரி வலிக்கு விழுந்து கிடக்காவோ? அட ஆமா, வலிக்கு விழுந்ததுல கை கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிட்டுன்னு நினைக்கங்க. என்னால எந்திரிக்க கழியல. முதல்ல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. என்னன்னே மைனி அவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு பேசாம பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா. சீக்கிரமா மைனி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனே. சரி மேனகா, சின்ன பொண்ணு கவலைப்படாத, உன்னை முதல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அப்பாடா, என் பிளான் கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஆயிட்டே வருது. என்னமோ வலிக்கு விழுந்துட்டேன்னு சொன்னா, ஆனா இவ கீழே விழுந்து சத்தமே கேட்கலையே. என் மருமவ ஏதோ திட்டம் போடுதான்னு நினைக்கேன். வலிக்கு விழுந்து கை கால் எலும்பெல்லாம் முறிஞ்சிட்டு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுதா. அப்படின்னா சமையல் வேலை எல்லாத்தையும் நான்ல பார்க்கணும். என்ன நின்னுகிட்டே இருக்க? சீக்கிரமா மைனி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனே.
சரி மேனகா, நான் உங்க மைனிய ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரேன்னா. ஏல செல்லதோர, நீ பேசாம சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அப்படியே அவங்க அம்மா வீட்ல கொண்டு விட்டுட்டு வந்துடல. என்னமா சொல்லுதா? மைனிய அவங்க வீட்ல கொண்டுட்டு போய் விட சொல்லுதா? ஆமாடி, இப்ப கை கால் உடைஞ்சு போச்சு, எலும்பு முறிஞ்சு போச்சு, நீங்க வந்து படுத்துக்கிடுவா. அவளுக்கு உண்டான எல்லா வேலையும் நம்மளெல்லாம் செய்ய சொல்லுவா. எப்படி எங்க மாமியார் வாயாலேயே எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விடுங்கன்னு சொல்ல வச்சுட்டேன். நான் போட்ட திட்டம் என்னைக்குமே பலிக்காம இருக்காது. பயப்படாம இரு சின்ன பொண்ணு, நான் உன்னை இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எப்படியும் எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் தானே விடுவீங்க. அதனால அங்க பேக்ல ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேக்கையும் எடுத்துட்டு வாங்க, அப்படியே நம்ம ஊருக்கு போயிடலாம். நாம நினைச்சது கரெக்டா தான் இருக்கு. டி, உங்க மைனிகாரி நடிக்கான்னு நினைக்கேன். என்னமா சொல்லுதா? ஆமாட்டி, வலிக்கு விழுந்து கை கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு போச்சுன்னு சொன்னால நம்ம அங்க பக்கத்து ரூம்ல தானே உட்கார்ந்திருந்தோம். அவ வலிக்கு விழுந்த சத்தமே கேட்கல டி. ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி மைனி வலிக்கு விழுந்த மாதிரி சவுண்டே கேட்கலையா? உங்க மைனிகாரி அம்மா வீட்டுக்கு போலாம்னு பிளான் பண்ணி இருப்பா. அதுக்கு தான் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கா. ஓஹோ, அப்படின்னா மைனி நடிக்கவா செய்தாவோ? அத தன்னிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப பாருமா, மைனி நடிப்பை எல்லாம் எப்படி தூள் தூளாக்குதேன்னு. என்ன மேனகா, இதோ ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டோம். அது சரிதானே, நீ ஆஸ்பத்திரியில மைனி கொண்டு காட்டிட்டு அப்படியே அவங்க வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வா. நீ மைனி அவங்க வீட்ல விட்டுட்டு நேரா நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நில்லுனே. நானும் அம்மையும் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருந்தோம். எதுக்கு தங்கச்சி என்ன நார்மல் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லுதா? நீ தானே நேத்தைக்கு எனக்கு போன்ல சொன்னா உனக்கு பொங்கலுக்கு நல்ல காஞ்சிபுரம் பட்டு சாரியா வாங்கி தரேன்னு. இன்னும் பொங்கலுக்கு 4-5 நாள் தானே கிடக்கு, போய் பட்டு சாரி எல்லாம் எடுக்காண்டாமானே. அதுக்கு தான் சொல்லுதேன். அடி பாவி, என்னது என்ன விட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் பட்டு சாரி வாங்க போறீங்களா? அதுவும் காஞ்சிபுரம் பட்டு சாரியா? என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீங்க எல்லாரும் பட்டு சாரி எடுக்க போலாம்னு நினைக்கிறா? உங்க திட்டத்தை நான் பலிக்க விட மாட்டேனே. ஏங்க, எனக்கு கீழே இறக்கி விடுங்க. என்ன சின்ன பொண்ணு, கை காலெல்லாம் எலும்பு முறிஞ்ச மாதிரி வலிக்குன்னு சொன்னா இப்ப கீழே இறக்கி விடுன்னு சொல்லுதா? ஆமாங்க, கை கால் வலி எல்லாம் சரியா போச்சு. என்ன கீழே இறக்கி விடுங்க. பாத்தியம்மா, நான் சொன்ன மாதிரி மைனி நடிப்ப வெட்ட வெளிச்சமாக்கிட்டேன். ஆமாட்டி, அப்ப எப்படி நடிப்பு நடிச்சிருக்க பாத்தியா? பின்ன என்னம்மா, மைனி 5 ரூபாய்க்கு நடிச்சா ஒண்ணா, நான் 50 ரூபாய்க்கு நடிப்பேன். சின்ன பொண்ணு, நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வரேன்னா. அது சரிதான், முதல்ல என்ன கீழே இறக்கி விடுங்க. நாம ஒரு பிளான் போட்டா இவ ஒரு பிளான போட்டு கெடுத்து விட்டுட்டாள. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மள யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே. ஆளையும் காணல, ஒன்னையும் காணல, யாருன்னு தெரியலையே. அட, நம்ம சின்ன பொண்ணு இப்படி அணக்கம் காட்டாம வந்து படுத்திருக்கா. தூங்கிட்டு இருக்காளா முடிச்சுக்கிட்டு இருக்காளான்னு ஒண்ணும் தெரிய மாட்டேக்க. ஒருவேளை அசந்து தூங்கிட்டு இருப்பாளோ? சரி, எதுக்கும் எழுப்பி பாப்போம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு தூங்கிட்டா இருக்கா? என்ன ஒரு அற்புதமான கேள்வி. ஒருவேளை நான் இப்ப தூங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, தூங்கிட்டா இருக்கான்னு கேட்டா நான் முழிச்சு ஆமாக்கா நான் தூங்கிட்டு தான் இருக்கேன்னா சொல்லுவேன். அதுக்குள்ள சின்ன பொண்ணு அணக்கம் காட்டாம இப்படி வீட்டுக்குள்ள வந்து ஊஞ்சல்ல படுத்திருக்கியா? ஒருவேளை அசந்து தூங்கிட்டியோன்னு நினைச்சுதான் கேட்ட பத்துக்க. இல்லக்கா, நான் தூங்கல, சும்மா தான் படுத்திருக்கேன். என்ன சின்ன பொண்ணு, உன் சம்மந்திக்காரி இன்னும் ஊருக்கு போல போலுக்க? ஆமாக்கா, போகி பண்டிகை அன்னைக்கு வந்தவா. இனி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் அவன் மாமியார் வீட்டுக்கு போவா போலுக்கு. என்ன தலை சிறையா இருக்குக்கா, ஒரு வீட்டுல கொஞ்ச நேரம் நிம்மதியா என்ன இருக்க விடுதாவளா? ஏன் சின்ன பொண்ணு, உன் சம்மந்திக்காரி அப்படியே ஒண்ணு போட்டு பாடா படுத்துதா? ஆமாக்கா, எங்க வீட்டுல ஒரு 5 நிமிஷம் என்னால ஃப்ரீயா இருக்க முடியுதா? என் மைனியா அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, மீன் கறியை நல்ல நாக்குக்கு சுருக்குன்னு வச்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு அம்மா இம்மாவோட என்கிட்ட ஆர்டர் போட்டுட்டு இருக்காவக்கா. சரி, வந்தவா 2 நாள்ல போயிருவான்னு பார்த்தா இங்கேயே பழி கிடையாலக்கா கிடக்கா. அம்மைக்கு மவளுக்கும் நல்ல வேலைக்கு சோறு பொங்கி கொடுத்துக்கிட்டு எல்லா வீட்டு வேலையும் பார்த்துட்டு கிடக்கேன் பாத்தீங்களா? நல்ல சொகுசா சம்மந்திக்காரி இங்கே வீட்லயே உட்கார்ந்துக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கா போலுக்கு. கூட மாட வாங்க கூட ஏதாவது வீட்டு வேலை கொஞ்சம் செஞ்சு தந்தா என்னமா அவளுக்கு? ஆமா, அவளா செய்வா வீட்டு வேலை. அவளே ஏதோ ஒரு நேரத்துல வந்து மைனி காய்கறி வெட்டி தரட்டா இல்லன்னா தேங்காய் திருவி தரட்டான்னு வந்து கேப்பாக்கா. அப்படியா? மேனகா அப்படியெல்லாம் வந்து கேப்பாளா? ஆமாக்கா, கேட்க மட்டும்தான் செய்வா. அதுக்குள்ளதான் மாமியாக்காரி அப்படியே மூக்கு வேத்த மாதிரி அங்க இருந்து ஓடியே வருவாவோ. வந்து நீங்க அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க தான் வந்திருக்க, ஒரு வேலையும் செய்யண்டாமக்கா, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுவாவோ. இவ தொல்லை இனிமேல் நம்மளால தாங்க முடியாது. இன்னைக்கு இவளை எப்படியாவது மாமியார் வீட்டுக்கு கிளப்பிடணும்னு நினைச்சுதான்க்கா மத்தியானம் சாப்பாட்டுக்கு சோத்த வடிச்சு ரசத்தையும் வச்சு துவையிலையும் வச்சுங்கக்கா. சரி, நம்ம மைனிக்காரி வெறும் ரசத்தையும் துவையிலையும்லாம் வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிடுவான்னு பார்த்தா அம்மையும் அவளும் ரசத்தை டம்ளரா குடிச்சுக்கிட்டு இருக்காவக்கா. என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா? அம்மையும் அவளும் ரசத்தை டம்ளரா குடிச்சிட்டு இருக்காவளா? ஆமாக்கா, என்னத்த செய்ய, எல்லாம் ஏன் நேரம். ரசத்தை வச்சாலாவது சம்மந்திக்காரி மாமியார் வீட்டுக்கு கிளம்பிடுவான்னு பார்த்தா அம்மையும் அவளும் உட்கார்ந்து ரவுண்ட் கட்டி ரசத்தை குடிச்சுக்கிட்டு இருக்காவக்கா. நல்லா இருக்குன்னுகிட்டு. அட பாவமே. ஆமாக்கா, நான் தான் கடைசியில பாவம். அதான் அங்க இருந்தா அம்மை மாவன் தொல்லை தாங்க முடியாது, இன்னும் வேற ஏதாவது செஞ்சு தாண்டி கேட்டுருவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு தான் உங்க வீட்டு பக்கமா வந்துட்டேன்.
இப்படி ஏதாவது ஒரு நேரம் வீட்ல இருந்து வெளியே வந்தோம்னா உடனே எங்க மாமியார் சொல்லுவாவோ, அவ அந்த வீட்டுக்கு போயிட்டா, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டா, அந்த வீட்டுல போய் பாடு பேசுதா, இந்த வீட்டுல போய் பாடு பேசுதான்னு என் சம்பந்திக்காரி கிட்ட என்ன பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காவக்கா. ஆமா, பின்ன மாமியாருக்கு வேற என்ன வேலை? மைனிக்கும் சம்மந்திக்கும் சண்டையை முட்டி விடுற வேலை தானே. நீங்களே சொல்லுங்கக்கா, நான் யார் வீட்டுக்குக்கா அப்படி போயிருக்கேன்? மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வருவேன். ஒரு 10 நிமிஷமா இல்லைன்னா அரை மணி நேரமா உட்காந்து பாடு பேசிக்கிட்டு அந்த ஆளு நேரா கமலாக்கா வீட்டுக்கு போவேன். நான் கமலாக்கா வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் பாடு பேசுவேன். அப்படியே சாயங்காலம் 4 மணி ஆயிருமா, அந்த ஆளு அந்த அக்கா காப்பியை போடுவாவோ, எனக்கு ஒரு கப்பு காப்பியை தருவாவோ. காப்பியை குடிச்சுக்கிட்டு அப்படியே நேரா பக்கத்துல உள்ள கிரிஜாக்கா வீட்டுக்கு போவேன். நான் கமலாக்கா வீட்டுல உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பாடு பேசுவேன். அப்படியே சாயங்காலம் 4 மணி ஆயிருமா, கமலாக்கா காப்பியை போட்டு ஒரு கப்பு காப்பி எனக்கு தருவாவோ. காப்பியை குடிச்சுக்கிட்டு அப்படியே நேரா கிரிஜாக்கா வீட்டுக்கு போவேன். கிரிஜாக்கா வீட்டுல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாடு பேசிக்கிட்டு அந்த சரோஜாக்கா வீட்டுக்கு போவேன். சரோஜாக்கா வீட்டுல வடை பச்சி போண்டா ஏதாவது செய்வாவோ, அதுல 2 தின்னுக்கிட்டு அந்த பக்கத்துல நம்ம கீதா வீட்டுக்கு போவேன். யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், யார் வீட்டுக்கும் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தெருவில் உள்ள எல்லார் வீட்டுக்கும்ல போயிட்டு போயிட்டு வர. கீதா வீட்டுல இருந்துகிட்டு வந்த கதை போன கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அந்த ஒரு 7 மணிக்கானு எங்க வீட்டுக்கு போவேன். நீங்களே சொல்லுங்கக்கா, நான் யார் வீட்டுக்குக்கா போறேன்? நமக்கு வீடு உண்டு, நம்ம வீட்டு வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன். ஆனா எங்க மாமியாக்காரி என்ன வருத்து வரவ தெரியுமா? இவ ஒவ்வொரு வீடு வீடா போய் பாடு பேசுதா, அப்படி இப்படின்னு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கவக்கா. நீங்களே சொல்லுங்கக்கா, எங்க மாமியாருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு? ஆமா ஆமா, இவ மாமியாருக்கு மனசாட்சியே இல்லதான். 2-3 வீட்டுல போய் பாடு பேசுதான் மட்டும்தான் சொல்லியிருக்காவோ. ஆனா இவ தெருவுல எல்லார் வீட்லயும் எல்லாம் போய் பாடு பேசிட்டு வர. காணாத குறைக்கி நான் எந்த வீட்டுலக்கா போய் சாப்பிடுவேன்? யார் வீட்லயும் ஒரு மடக்கு தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேங்க்கா. உங்களுக்கே தெரியும்ல. அப்படி ஏதாவது வேணும்னா கூட உங்க வீட்டுலதான் வந்து வாங்குவேன். ஒரு கப்பு சீனியை தாங்க, ஒரு 2 கரண்டி காப்பி தூளை தாங்கன்னு கேட்பேன். அப்புறம் நம்ம கீதா வீட்டுல 2 முருங்கைக்காய் கடந்தா பறிச்சுக்கிடுவேன். அப்புறம் நம்ம சரோஜாக்கா வீட்டுல ஒரு கப்பு சாம்பார் தாங்கன்னு தருவாவோ. பாத்துக்கலக்கா, நான் எங்க மாமியாருக்கு எப்படிப்பட்ட நல்ல மருமகளா இருக்கேன். ஆனா எங்க மாமியார் தாங்க என்னை பத்தி புரிஞ்சுக்கிடவே மாட்டேக்காவோ. இப்ப கூட பாத்தீங்களா, நான் வீட்டுக்குள்ள வரும்போது எங்க அடுக்கால பாத்திரம் உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது சின்ன பண்ணா சுவார் பண்ணிட்டு இருந்ததுக்கு அந்த 2-3 பாத்திரம் கிடந்துச்சு, அதையும் கழுவிக்கிட்டு இருந்தேன். பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள வந்தவும் சரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காவோ, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நான் பாட்டுக்கு இந்த ஊஞ்சல்ல படுத்திருந்தேன். என்னக்கா உங்க வீட்டுல நல்ல காய்கறி வாசமா அடிக்கி? அது வேற ஒண்ணு இல்ல சின்ன பண்ணி, சுவாத்த பொங்கி தனியா குழம்பு கூட்டம்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் மாச்சலா இருந்து பத்துக்க. அதனாலதான் எல்லா காய்கறியும் போட்டு கொஞ்சம் போல கூட்டாஞ்சோறு பொங்கணும் பத்துக்க. அதான் இந்த வாசம் வருது. ஆஹா, கூட்டாஞ்சோறா, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கணுமே. ஏக்கா உங்க கை பக்குவமே தனிக்கா. நம்ம தெருவுல நான் யாரு வீட்லயும் ஒரு மடக்கு தண்ணியும் குடிச்சது கிடையாது, ஒரு வாய் சாப்பாடும் சாப்பிட்டதே கிடையாதுக்கா. எனக்கு அந்த பழக்கமே கிடையாதுக்கா. உங்களுக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியும்லக்கா. ஆமா சின்ன பண்ணி, நல்லாவே தெரியும். கொஞ்சம் இரு சின்ன பண்ணி, உனக்கும் கொஞ்சம் கூட்டாஞ்சோறு எடுத்துட்டு வரேன். ஏக்கா நான் வேண்டாம்னு சொன்னா கூட நீங்க கேட்கவா போறிய? உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நான் வெயிட் பண்ணுதேன்க்கா. போய் எடுத்துட்டு வாங்க கூட்டாஞ்சோற. அப்படியே அன்புக்கும் பாசத்துக்கும் இவ கட்டுப்பட்டுட்டா. கூட்டாஞ்சோறு வாசத்தை நல்லா புடிச்சிட்டா. இனி அவளுக்கு சாப்பிட கொடுக்கலனா சாப்பிட போற நமக்கு தான் வயித்தால போகும். என்ன இது வனஜக்கா, ஒருவேளை நம்ம மைண்ட் வைஸ கேட்ச் பண்ணிருப்பாவளோ? அதான் ஒரு ஓரமா போய் நின்னுகிட்டு மனசுக்குள்ள எதையோ சொல்லிட்டு போறாவோன்னு நினைக்கேன். என்னவாது சொல்லிட்டு போட்டும், நம்ம வனஜக்கா தானே, நமக்கு கூட்டாஞ்சோறு தான் முக்கியம். இந்த சின்ன பண்ணே சாப்பிடு. ஆஹா, நிறைய காய்கறி எல்லாம் போட்ட கூட்டாஞ்சோறு, அப்புறம் பப்படம், அப்புறம் பொரிச்ச வத்தலு, எல்லாம் சூப்பர் காம்பினேஷன். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். சின்ன பொண்ணே, கூட்டாஞ்சோறு நல்லா இருக்கா? என்னக்கா இப்படி கேட்டுட்டிய? அதான் உங்ககிட்ட முதல்ல சொன்னோம்ல, உங்க கை பக்குவமே தனின்னு. டேஸ்ட் என்ன டேஸ்ட்! உங்க வீட்டை தவிர நான் எந்த வீட்லயும் சாப்பிடவே மாட்டேன்க்கா. ஒரு கப்பு தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். அம்மா, இந்த ஒரு தட்டு கூட்டாஞ்சோறு திங்கிறதுக்கு முன்னாடி என்னமெல்லாம் சொல்லுதா? என்ன கமலாக்கா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னக்கா சொல்லுதிய? என்ன கமலா சொல்லுதா? ஆமாக்கா, வீட்டு முன்னாடி ஒரு பெரிய டெம்போ வந்து நிக்கி. அவ சம்மந்தியார் என்னமோ சாக்கு மூட்டையெல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிட்டு இருக்கா. நானும் இவள ஒவ்வொரு வீடு விடா தேடிட்டு வரேன். கடைசில உங்க வீட்ல வந்து இருக்கா. ஏக்கா, என்னக்கா கமலாக்கா இப்படி சொல்லுதாவோ? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல சின்ன பொண்ணு. வா என்னன்னு போய் பாப்போம். சொந்த வீட்டையே மாமியாரும் சம்மந்தியும் சேர்ந்து காலி பண்ணுதாவளா? வெறும் சாக்கு மூட்டையை கொண்டு வண்டியில ஏத்து பக்கா. உன் மைனிகாரி வந்துட போறா. ஏம்மா, சும்மா மைனிகாரிக்கு பயப்படாத. யாரு வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். யாரு வந்தாலும் சமாளிச்சிரலாம் டி. ஆனா உன் மைனிகாரி எல்லாம் சமாளிக்கணும். அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சின்னு வச்சிக்க, நம்ம கதை அவ்வளவுதான். சுவாலியா முடிச்சிருவா. அப்படி நமக்கா மெதுவா கொண்டுட்டு போய் வண்டியில ஏத்து. ஏ சின்ன பொண்ணு, பாத்தியா நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையானே? ஆமாக்கா, எங்க மாமியாரும் சம்மந்திகாரையும் சேர்ந்து வீட்டை எல்லாம் காலி பண்ணுற மாதிரி இருக்கு. எதே ஆஹா, சுவாலி முடிஞ்சது இன்னைக்கு.
இல்லம்மா, இன்னும் சாக்கு மூட்டைய வண்டியில ஏத்தல. இன்னும் 2 எட்டு நடந்தாலே போதும். எடி, நான் அத சொல்லல. கொஞ்சம் நிமிந்து பாரு, ஓ மைனிகாரி நிக்கா. ஆஹா, மைனிகாரி வந்துட்டாளே. எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே. திடீர்னு யோசனை வர மாட்டேங்க. கடவுளே, என்னதே என்னாச்சு உங்களுக்கு? இப்படி சொந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்க போறீங்க? அது வந்து மர்மோல. மைனி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டிய. நாங்க ஒண்ணும் வீட்டை காலி பண்ணல. நான் எங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மாமியார் வீட்டுக்கு டெம்போலயே கிளம்புவா? அதானே. என்ன மேனகா, உங்க மாமியார் வீட்டுக்கு பஸ் பிடிச்சு போக வேண்டியதுனே, இதுக்கு டெம்போலாம் வந்து நிக்கி. நீ என்னடா சாக்கு பையெல்லாம் தூக்கி வச்சிருக்கா? ஐயோ, என் மருமவ கண்டுபிடிச்சிட்டா போலுக்க. கடவுளே, இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் ஆப்புதான் இன்னைக்கு. ஆமா, வண்டியில கரும்பு கட்டெல்லாம் இருக்கு. மைனி, அது வந்து அண்ணே பொங்கலுக்கு 2-3 கெட்டு கரும்பு வாங்கிட்டு வந்தாம்ல. அதுல நம்ம கொஞ்சம் தின்னுட்டோம்ல. தின்னு போக மீதிதான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் பாத்துடுங்க. கரும்பு கட்டு சரி, அது என்ன முதுகுல சாக்கு பையெல்லாம் தூக்கி வச்சிருக்க? மைனி, அதுவா, அந்த சாக்குல எங்க அம்மா எனக்கு கொடுத்த பொங்கல் சீர்வரிசையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்ல. அதான் சாக்குல போட்டு கெட்டி வச்சிருக்கேன். என்னது, எங்க மாமியாரு பொங்கல் சீர் தந்தாவளா? அதுவும் எனக்கு தெரியாமலா? ஐயோ, இந்த மேனகா வேற வாயை கொடுத்து மாட்டிடுவா போலுக்க. கொஞ்சம் இரு, அது என்ன சீர்வரிசைன்னு பாக்கட்டு. மைனி, அது நான் சாக்குல எல்லாத்தையும் கரெக்டா வச்சு கெட்டி வச்சிருக்கேன். இப்ப நீங்க தொட்டேல்னா அப்புறம் சாக்குல இருந்து எல்லாம் கீழே விழுந்துரும். சம்மந்திக்காரிக்கு பேச்சு சரியில்லை, மாமியாக்காரிக்கு மொழியும் சரியில்லை. என்னவோ இதுல இருக்க. கண்டுபிடிச்சிருவோம். மைனி, சாக்க தொடாதீங்கன்னு சொன்னோம்ல. ஆகா, பாத்திர சவுண்ட் கேக்கு. அட ஆமா, சாக்குக்குள்ள இருந்து பாத்திரம் சவுண்ட் எல்லாம் வருது. எம்மாடி, எல்லாம் பித்தளை பாத்திரமால இருக்கு. ஐயோ, எல்லா பாத்திரமும் கீழே விழுந்துட்டே. இந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் எங்க அம்மா எனக்காக கொடுத்தது இல்ல. எங்க அம்மா எனக்கு கொடுத்த பித்தளை பாத்திரத்தை சாக்கு முட்டையில போட்டு கெட்டி இந்த மேனகா அவங்க மாமியார் வீட்டுக்கு கொண்டு போகலாம்னு வச்சிருக்கா. எடி, உங்க மைனிகாரி பின்னாடி முடிச்சுக்கிட்டு இருக்க மொழியே சரியில்லடி. கண்டுபிடிச்சிட்டா. நம்ம 2 பேரும் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்டியாடி. எம்மா, நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாதம்மா. நான் மைனிகாரி கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிடுவேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னத்த சொல்லி சமாளிக்க போறியோ? மேனகா, மைனி, என்னன்னு சொல்லுங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க அம்மா எனக்கு கொடுத்த பித்தளை பாத்திரத்தை எல்லாம் நீ உங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு எடுத்து வச்சிருப்பா? என்ன மைனி, என்ன பத்தி இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டிய? நான் எப்பவுமே உங்களுக்கு நல்லதுதான் நினைப்பேன். ஆமா, இவன் நல்லது நினைக்கிறதா நல்ல வெட்ட வெளிச்சமா தெரியுதே. மைனி, அது வந்து நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து வீட்டை கிளீன் பண்ணினோமா. அப்ப உங்களுக்குள்ள இந்த பாத்திரம் எல்லாம் ஒரே தூசியா கிடந்தது பத்துடுங்க. அதான் சரி, உங்க மேல உள்ள மரியாதையிலையும் நல்ல எண்ணத்திலையும் இந்த பாத்திரத்தை எல்லாம் எங்க மாமியார் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா சோப்பு போட்டு கழுவி எடுத்துட்டு வரலாம்னு தான் மைனி இந்த சாக்குல போட்டு கெட்டி கொண்டுட்டு வந்தேன். ஏ அம்மா, மைனிகாரிக்கு மேல என்ன பாசம்! அப்படியே மதிப்பு மரியாதையில பாத்திரத்துல கழுவி பறக்கி வைக்கணும்னா இங்கே கழுவ வேண்டியதுன்னா மாமியார் வீட்டுல போய் தான் கழுவி பறக்கி எடுத்துட்டு வருவாளோ? வாயில வரதா பொய். பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொங்கல் சீர்வரிசை அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறாளேன்னு நினைச்சேன். எங்க வீட்டுல பொருள் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போலாம்னு பாக்காளா? இன்னைக்கு இருக்குட்டி உனக்கு. அப்படியே என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காதான் நினைப்பு. நானும் நம்ம செஞ்ச ரசம் தான் வேலை செஞ்சுட்டு இவன் மாமியார் வீட்டுக்கு கிளம்புதான்னு பார்த்தா என் பொருள் எல்லாம் தூக்கிட்டு ஓடுறதுக்குள்ள இவன் ரெடியா நிக்கா. இங்க பாருமா சம்பந்திகாரி மேனகா, என் மேல பாசம் மரியாதை எல்லாம் இருக்கதெல்லாம் இருக்கட்டும். எங்க வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் நீ ஒண்ணு எடுத்துட்டு போக வேண்டாம். உனக்கு சேர வேண்டிய பொங்கல் சீர்வரிசைய கொஞ்ச நேரம் இரு, நானே எடுத்துட்டு வரேன். பாட்டியாமா, மைனிகாரியை எப்படி சமாளிச்சேன்னு? ஒரே ஓட்டத்துல வீட்டுக்குள்ள ஓடியே போயிட்டாவல. மைனிகாரிக்குள்ள இந்த பித்தளை பாத்திரத்தை எல்லாம் வீட்டுல போய் கழுவுத மாதிரி கழுவி அவ்வளத்தையும் தொடச்சி எடுத்து சாக்குல கட்டி எங்க வீட்டுல வச்சுக்கிடுவேன் பத்திரமா. டி, கொஞ்சம் பேசாம இருட்டி. அவளை பத்தி உனக்கு தெரியாது, எனக்குதான் அவளை பத்தி நல்லாவே தெரியும். அவ வீட்டுக்குள்ள என்னத்துக்கு போயிருக்கா, யாது போயிருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. சம்பந்தி மேனகா, மைனி, உனக்கு சேர வேண்டிய பொங்கல் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கேன், இந்தா வாங்கிக்க. மைனி, இதெல்லாம் பழைய அலுமினிய பாத்திரம். இதெல்லாம் எங்க அம்மா ஆக்கர் கடைக்கு போடுறதுக்குலாம் எடுத்து வச்சிருக்கா. ஆமா ஆமா, உங்க அம்மா உனக்காக பொங்கல் சீர்வரிசையா இது எல்லாத்தையும் தான் சேர்த்து வச்சிருக்காவோ. இதை வேணா உங்க மாமியார் வீட்டுக்கு எடுத்துட்டு ஓடு. இவளுக்கு இதான் சரி. பாதி ஆக்கர் கடைக்கு போட வேண்டிய பாத்திரம் 2-3 கறி பிடிச்ச பாத்திரம் எல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, கறி பிடிச்ச பாத்திரத்தை எல்லாம் வீட்டுல வச்சு நல்லா கழுவி பொறுக்கி தொடச்சு வச்சிக்க.
வேணும்னா உங்க அம்மாவையும் பொங்கல் சீர்வரிசையா உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போ. இதே உங்களை உங்க மகா வீட்டுக்கு பொங்கல் சீர்வரிசையா அனுப்பிட்டேன், போயிட்டு வாங்க.